நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாண்டியன் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஜிடிஎன் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். அதிகமாக படிக்கவில்லை என்றாலும் தனது நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளின் மூலம் உலக அரங்கையே மிரள வைத்தவர் மறைந்த ஜிடி நாயுடு. பிரிட்டிஷ் அரசு அவர் தொழில் வரி கட்டாதவர் என்று சொல்லி சதி செய்து தேச துரோகி என்ற முத்திரை குத்தியது. எனினும் அனைத்து சோதனைகளையும் வென்று சாதனைகள் படைத்த ஜிடி நாயுடுவின் பயோபிக்கை உள்ளபடியே வழங்கியுள்ளது படக்குழு. கவனம் சிதறினால் ஆவணப்படம் சாயல் வந்துவிடும் என்ற விபரீதத்தை புரிந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் பிரபலமான திரைமுகங்களை தேர்வு செய்தவருக்கும் அவர்களை திறம்பட நடிக்க வைத்த இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராமருக்கும் உண்மையிலே பாராட்டுகள். ஜிடி நாயுடுவை 100% உள்வாங்கி மேன்மையான நடிப்பை வழங்கியிருக்கிறார் மாதவன். இந்தியா கொண்டாட மறந்த கண்டுபிடிப்பாளருக்கு தனது இயல்பான மேனரிசங்களின் மூலம் பெருமை சேர்த்துள்ளார். முதல் மனைவியாக நடித்த பிரியாமணி, இரண்டாவது மனைவியாக நடித்த துஷாரா விஜயனும் கச்சிதம். இளம் வயது ஜிடி நாயுடுவாக டிஜே அருணாசலம், அவரது மனைவியாக ஷீலா இயல்பாக நடித்துள்ளார். ஜிடி நாயுடுவின் வரி கட்ட வைக்க போராடும் டெரர் அதிகாரி ஜெயராம், அதை முறியடிக்கும் சத்யராஜின் கேரக்டர்கள், காலம் கடந்து நிற்கும் முக்கிய வேடங்களில் தம்பிராமையா, அதிதி பாலன் நடித்துள்ளார். கருணாகரன் இப்படத்தில் புது அவதாரம் எடுத்திருக்கிறார். கதையின் திடீர் திருப்பம் அவர்களுக்கு அவர் உதவுகிறார். தொடர்ந்து நல்ல வேடங்கள் கிடைத்தால் தனது திறமையை அவர் இதுபோல் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நடிகர் என்பது இந்த படத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அரவிந்த் கமலநாதனின் கேமரா, கோவிந்த் வசந்தாவின் பின்னணி இசை படத்தை தாங்கும் வலுவான தூணாக இருக்கிறது. ஜிடி நாயுடுவின் சாதனைகளை ஜிடி நாயுடுவின் சாதனைகளை கொண்டாட மறந்தது ஏன் என்ற தமிழர்களின் கேள்வியை இந்த படத்தின் மூலம் எழுப்பியிருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளர்களும். இந்த படத்தில் மாதவன் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். அதே மாதிரி ராமையா பிள்ளை நடித்திருக்கிற சத்யராஜ் அந்த கதாபாத்திரமே வாழ்ந்திருக்கிறார். அதே மாதிரி ஜெயராமன், அவர் அதே மாதிரி அந்த ஒரு கெடுபடியான ஆஃபீஸராக ஜெயராமன் மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறார். இப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரோட நடிப்பு இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறது. இந்த படத்தோட வெற்றிக்கு இவர்கள் நிச்சயமாக ஒரு காரணமாக இருப்பார்கள். இந்த படத்தோட இயக்குனர் இவர் 5 ஸ்டாரில் முதல் முறையாக நடிகராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் பல படங்கள் சின்ன சின்ன வேடங்கள் நடித்தார். ஆனால் இந்த படத்தில் இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்கிறார். மிக சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக அதிக பாராட்டுகள் வரவேற்பு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.